நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கைவிடுவாரா? அவர் மறப்பாரா? வாக்கு கொடுத்தா கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை நாமே தடையா இருப்போம். நம்மகிட்ட சில காரியம் சரிப்படுத்தப்பட்டாதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்ப அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வேலை ஒன்று இருக்கிறது, வாக்குத்தத்தை நிறைவேற. அது வரைக்கும் காத்திருக்கணும். பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொள்ளணும். தொடர்ந்து நீங்க ஸ்தோத்திரத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த சரியான நேரம் வரும்போது கட்டாயம் நிறைவேறும். நீங்க மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க மறந்துட்டா கூட அவர் ஞாபகத்தில் வைத்து அதை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, எதுக்கு சோர்ந்து போகிற? நான் உனக்கு வாக்கு கொடுத்தல்ல, விசுவாசத்தோடு இரு, விசுவாசத்தை விட்டுறாத, ஜெபம் பண்ணி கொண்டே இரு, துதித்து கொண்டே இரு. என் வேளை வரும் பொழுது கட்டாயம் நிறைவேறும்.